பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நம. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாத பலன்களில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா, செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி குரு கடக வீட்டில் உச்சமாகி தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட தீபாவளி வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் அதிசாரத்தில் சிம்ம வீட்டுக்கு வருவார். அந்த அதிசார குரு பேச்சு நம்ம தனியாக வீடியோ போடுவோம். அடுத்து கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் நவம்பர் மாதத்துக்கு மேலே தான் பயிற்சியாகி கடக வீட்டுக்கு போவார் கேது பகவான். அப்புறம் நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோ தனியாக போடுவோம். புத பகவான் 19ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வருவார். இது வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் கடக வீட்டில் இருந்த புத பகவான் 19ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வருவார். சிம்ம வீட்டுக்கு சூரியன் ஆல்ரெடி 17ஆம் தேதி வரைக்கும் கடக வீட்டில் இருப்பார். 18ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வருவார். அப்படி சிம்ம வீட்டுக்கு வந்தால் சூரியனுக்கு அது சொந்த வீடு, ஆட்சி வீடு. சூரியன் சிம்ம வீட்டுக்கு வந்தால் ஆவணி மாதம் பிறக்குதுன்னு அர்த்தம். சரி, சுக்கிரன் வந்து கன்னி வீடுலாம் இருக்கார். கன்னி வீடு நட்பு வீடு. ஆனால் இங்கே கொஞ்சம் நீச்சமாக இருக்கார். அப்படி நீச்சமாக இருந்தால் அதுக்கு என்ன பலனுங்கிறத, எந்த ராசிக்கு அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் தன்னுடைய நண்பர் வீட்டில் இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா, ராகு பகவான் கும்ப வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர் லாஸ்ட் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அடுத்து சனி பகவான் மீன வீட்டில் தான் கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷத்துக்கு இருப்பார். இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய நிலைகள். 3ஆம் தேதி ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கு அப்படின்னா ஆடி 18ன்னு சொல்லுவாங்க. தமிழகம் முழுவதும் சுமங்கலி பெண்கள், குறிப்பாக புதுமண தம்பதிகள் ஆத்தங்கரையில் கோத்தங்கரையில் போய் தாலி பெருக்கி போட்டுக்கிறதுன்னு ஒரு விசேஷம், மிகப்பெரிய விழா, நல்லாயிருக்கும். அப்படி ஆடி பெருக்கு கொண்டாடக்கூடிய புதுமண தம்பதிகள், சுமங்கலிகள் எல்லாருக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக அவங்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். அடுத்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். உங்களுக்கு தெரியும், நாடு சுதந்திரமடைந்த தினம் ஆகஸ்ட் 15. உண்மையிலேயே இந்த ஆண்டு நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர் சார்பாக, சேனல் சார்பாக, என் சார்பாக, என் குடும்பத்தார் சார்பாக, குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக நீங்கள் நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் பேசுகிறது பொது பலன் தான். ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கலாம், பொது பலன் தான். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் சரியான பலன் சொல்கிறேன். நீங்கள் யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம். மீண்டும் நான் வணங்கும் என் முத்துமாரியம்மன், குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வணங்கும் தெய்வங்களை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. இப்போ நம்ம விருச்சக ராசியை பார்ப்போம். விருச்சக ராசி அப்படின்னா ஆழமான ராசி, அறிவான ராசி, அமானுஷ்ய சக்தி நிறைந்த ராசி அப்படின்னு சொல்கிறது. தெய்வங்கள், இயற்கை அல்லது கடவுள் எப்படி வேணால் வச்சுங்க, எதையாவது ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னா இந்த விருச்சக ராசிக்கும் கும்பராசிக்கும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் டக்குன்னு அந்த விஷயத்தை கிரகிக்க முடியும். சரி, அப்படிப்பட்ட விருச்சக ராசி புகழான ராசி. நிறைய பேர் கவிஞர்கள், கதை ஆசிரியர்கள் இருக்காங்க, அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக குரு பயிற்சி ஆனதுலேருந்தே விருச்சிக ராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியல. அவங்க நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன கோரிக்கை வச்சிங்களோ அதை இறைவன் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஏன்? 9ஆம் இடத்துக்கு குரு வந்ததுலேருந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வந்தது மட்டும் இல்லை, அது உச்சமாக இருக்கார். அது யாருக்கு 9ஆம் இடத்துல குரு வந்தாலும் நல்லது தான் பண்ணுவார். அதில் விருச்சத்துக்கு கூடுதலான நன்மைகள் அதிகமாக பண்ணுவார். ஏன்னா தனஸ்தானாதிபதி குரு தான்.
5ஆம் வீட்டு அதிபதியும் குரு தான். ஒரு திரிகோணாதிபதி 5 கூடையவர் 9ஆம் இடத்துல இன்னொரு திரிகோணத்தில் இருக்கார். அப்போது நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கடன் குறையுது, வியாதி குறையுது, கல்யாணம் நடக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சார், செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது வரைக்கும் வேலை கிடைக்கல சார், அவருக்கு கிடைச்சிட்டு எனக்கு கிடைக்கல. வேலை கிடைச்சிருக்கும், வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் நல்ல வேலை கிடைக்கும். வீடு கட்டணும்னு நினச்சா சார் கட்ட முடியல, இப்போ கட்டிடுவீங்க. வீடு வாங்கணும்னு நினச்சா சார் வாங்க முடியல, இப்போ வாங்கிடுவீங்க. காரு வாங்கணும் சார், இடம் கொடுக்கணும் சார், அது சார் இது சார், சொத்து விற்கலை சார். சார் ஏதோ ஒரு நல்ல விஷயம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. ஏன்னா அக்டோபர் 20 வரைக்கும் குரு பலமாக இருக்கார். குரு பகவான் பலமாக இருக்கார். கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில், எதிர்பார்க்காத வகையில், அல்லது எதிர்பார்த்தது ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது. இது நடக்கும். சரி, அடுத்து ராசிநாதன் எங்கே சார் இருக்கார்? 8ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக ராசிநாதன் 8க்கு போகலாமா சார்? போகக்கூடாது. என்ன அர்த்தம்? போராட்டங்களாக இருக்கும் இந்த மாதம் ஆரம்பத்தில் மட்டும். அப்புறம் வெற்றி நீங்கள் தான். ஏன்னா 8ஆம் இடம் என்பது அஷ்டமச்சானம். ராசிநாதன் 8க்கு போகக்கூடாது. ஆரம்பத்தில் சின்ன சின்ன போராட்டங்கள், எதிர்ப்புகள், கடன் இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு வாரம் கழித்து, அதாவது ஆகஸ்ட்டு 10 தேதிக்கு மேலே நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். சரி, ராசிநாதன் 8க்கு போகக்கூடாது. ஆனால் 6ஆம் வீட்டு கிரகமாக இருக்க செவ்வாய் 8க்கு போகலாம்ல. 6 கூடையவன் 8ல் போய் 6ஆம் இடம் மறைவுஸ்தானம், 8ஆம் இடம் துர்ஸ்தானம், மறைவுஸ்தானம். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 8க்கு போனால் விபரீத ராஜ யோகம் உண்டு இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு. என்ன யோகம்? விபரீத ராஜயோகம். அப்போ ஏதோ ஒரு சொத்து சேர்க்கையோ, வீடு வாசலோ, நகை வாங்குறதோ, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. ஏன்னா நல்ல நேரம் சொல்கிற இடத்துல குரு வேற இருக்கார். சரி, 8ல் செவ்வாய் இருந்தால் அஷ்டமாதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி புதன் எங்கே வந்துட்டார்? 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வரலாம்ல. 11 கூடையவராக இருந்து புதன் 10க்கு வரலாம். 8 கூடையவராக இருந்தாலும் 10க்கு வரலாம். 10 கூடையவர் அங்கே ஆட்சியாக இருக்கார். அப்போ அரசாங்கத்தில் வெற்றி, அப்பானால் வெற்றி, அரசியலில் வெற்றி, ஆன்மீகத்தில் வெற்றி. 10 கூடையன் 10ல் ஆட்சியாக இருந்த அரசாங்க வேலை, அரசாங்க உதவி, அப்பா உதவி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சார். அவர் ஏற்கனவே 17ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார் 9ல். அதுவும் நல்லது தான். 9ல் சூரியன் என்ன, அப்பாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு, கட்டி வந்துச்சு, கொப்பளம் வந்துச்சு, அடிப்பு வந்துச்சுட்டு இருக்கும். அப்பா மக கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது கொடுக்கல் வாங்கல மன வருத்தம் இருக்கும். ஆனால் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவு சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அரசாங்கத்திலேயோ, அரசியல்லையோ, ஆன்மீகத்திலேயோ ஒரு பட்டம் பதவி உங்களுக்கு உண்டு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ல் இருக்கும்போது செவ்வாய்னா பெனாமி சொத்து கிடைக்கும். செவ்வாய்னா சொத்தா இல்லையா? செவ்வாய்னா பூமியா இல்லையா? செவ்வாய்னா கட்டிடமா இல்லையா? அப்போ பினாமி சொத்து கிடைக்கிறது, மறைமுகத்தை கண்டுபிடிக்கிறது, பழைய பாக்கிகள் வசூலாகிறது, எல்ஐசி அமௌண்ட்டு, இப்படியெல்லாம் கிடைக்கும். லாட்ரி யோகம், ஷேர் மார்க்கெட் யோகம் எல்லாம் கிடைக்கும். எது வேணாலும் கிடைக்குங்க. குரு 9ல் இருக்கார். நீங்கள் வெளிநாடு போகலாம்னா போகலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் சார் இங்கே வரலாம்னா வரலாம், எந்த குறையும் இல்லை. சரி, ராசிக்கு 7க்குடைய சுக்கிரன் 11ல் நீச்சமாக இருக்காரே சார், இருக்கலாமா? பொதுவாக இருக்கக்கூடாது. 12ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தானே, இருக்கலாமா சார்? இருக்கக்கூடாது. ஆனால் 4ஆம் வீட்டு அதிபதி, 3ஆம் வீட்டு அதிபதி யார்? சனி பகவான். அவர் 5ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனை பார்க்கும்போது இதுவும் ஒரு யோகம் தானே. சனி சுக்கிரன், சுக்கிரன்னா பொருளாதார கிரகம், லட்சங்களுக்கு அதிபதி. சனின்னா தூர தேச கிரகம், அயல்நாட்டு பணம், அயல்நாட்டு மொழி, இதெல்லாம் சனி பகவான். அவர் சுக்கிரனை பார்க்குறாரு. அப்போ கணவனுக்கோ மனைவிக்கோ வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு போகிறது வர்றது, இல்லை அதனால் பணம் வர்றது உண்டு. அது மட்டும் இல்லை, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அது யார் உங்களுக்கு? சனி பகவான். அவர் எங்கே இருக்கார்? உங்களுக்கு 5ல். 5னா என்ன? முயற்சின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்துல ஆசைன்னு சொல்கிற இடத்துல இருந்து சுக்கிரனை 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால உங்களுக்கு காதல் செய்ய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு கணவன் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு. ஏன்? 3ஆம் இடம்னா சுய முயற்சி. காதல் எப்படி பண்ணுவான்? அண்ணன் அக்கா தம்பியெல்லாம் கூப்பிட்டு வச்சா பண்ணுவான், நம்ம சொந்த விருப்பத்தில் பண்ணுவோம். அப்போ 3ஆம் இடம் முயற்சி. 3ஆம் இடம் தான் தாலி கட்டுறது. அந்த வீட்டு கிரகம் எங்கே போயிருக்கு? 5ஆம் இடத்துல இருக்குது. 5னா என்ன? ஆசை, விருப்பம், காதல்.
அது 3க்கும் சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 5ஆம் வீட்டு அதிபதி குரு பார்க்கறதுனால காதல் நிறைவேறும், அது திருமணத்துல முடியும். சரி, அடுத்து 7ஆம் இடம் 11ல் இருக்குது. 7னா கலத்திரம், சுக்கிரன் 11 நாளே ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம். அப்போ கணவனுக்கோ மனைவிக்கோ 11 சுக்கிரன் இருக்கிறதுனால கணவனுடைய மனைவியினுடைய பர்சனல் லைஃப், நைட் லைஃப் நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். 5ஆம் வீட்டு கிரகம் 5 குரு திரும்ப பார்க்கறதுனால முதல் குழந்தையோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது 2வது குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதும் பார்ட்னர் தொழில் நல்லாயிருக்கும், பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லாயிருக்கும், பார்ட்னருடைய உறவுகள் நல்லாயிருக்கும், பயணங்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரன் பயண கிரகம், ராசிநாதன் எங்கே இருக்கார்? புதன் வீட்டில் இருக்கார். அவருக்கு வீடு கொடுத்தவர் சூரியனோட சேர்ந்து இருக்கார். சூரியனும் ஒரு பயண கிரகம். ஆசிரியர் பணியில் இருக்கவங்க, ஜோசியராக இருக்கவங்களுக்குலாம் சிறப்பு. 4ஆம் இடத்துல ராகு இருக்கே, அவங்க அம்மா அழகாக இருப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம். அப்போ 4ல் ராகு இருந்தால் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், பிரம்மாண்டமான வண்டி வாகனம். சுக்கிரன் நல்லா இருக்குது, 11ல் லாபத்தில் இருக்குது, அது நீச்சமாக இருக்குது, அதை எடுக்கக்கூடாது, நல்லா இருக்குது. ராசிக்கு 10ல் சூரியன் திக்பலத்தில் இருக்குது. திக்பலம்னா என்ன? ஏதோ ஒரு யோகம் காத்திருக்கு சார். ஆவணி மாதம்னாலே விருச்சிக ராசிக்கு யோகம் தான் சார். என்ன காரணம்? சூரியன் 10க்கு வந்துடுவார், 10ஆம் இடத்துல இருப்பார். அப்போ ஒவ்வொரு ஆவணி மாதமும் நீங்களே நினச்சி பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை எடுத்து அல்ல உங்கள் வாழ்க்கையில் எடுத்து, ஞாயிற்றுக்கிழமை அது குறிப்பாக ஆவணி மாதம்னா ஏதோ ஒரு விசேஷம் நடந்திருக்கும், உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியம் நடந்திருக்கும். அது மாதிரி இந்த ஆவணியிலேயும் ஒரு சுப காரியம், நல்ல காரியம் நடக்கலாம். சரி, ஆக இந்த மாதம் முழுவதும் விருச்சிகத்துக்கு வெற்றியே, கொஞ்சம் கூட தோல்வி என்பது கிடையாது. ஒரே ஒரு மைனஸ், ராசிநாதன் 8ல் இருக்குது. பொதுவாக 8ஆம் இடம் மர்மஸ்தானம், விபத்து ஸ்தானம், அவமானம், இதெல்லாம் சொல்கிறது. ஆனால் குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பெண்களாக இருந்தால் அடி வயிற்று பகுதி மர்மஸ்தானத்தில் கவனமாக இருங்க. அடுப்பில் வேலை பார்க்குற பெண்களாக இருந்தால் 8ல் செவ்வாய் இருந்தால் குழம்பு ஊற்றிக்கிட்டேன், சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டேன், கையில் காயம் பட்டுச்சின்னு இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் குரு நல்ல இடத்துல இருக்கார். அதை விட சிறப்பு, சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. அம்மன் அருள் உண்டு, அந்த முருகன் அருள் உண்டு. ஓம் நமச்சிவாய.